ஹலோ கைஸ், ஹாய் எவ்ரி ஒன். ஸோ என் பேர் வந்துட்டு ஆனந்தகுமார். ஓகே, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் ஆஸ் அ சுச்சுவேஷனால வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் மை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி ஒரு ஐடி ஜாப் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டேஷன் மூலமாக எனக்கு வந்துட்டு ஒரு ஜாப் கிடைச்சது 2015 எண்டில். 2015ல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டெவலப்பராக வந்துட்டு மெரிட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கரண்ட்லி வந்துட்டு நான் வந்துட்டு ஃபீனிக்ஸ் டெக் ஐடி சர்வீசஸ் அப்படின்ற ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்துட்டு டீம் லீடராக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தென் அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு நிறைய ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சிச்சு. ஸோ கார்ப்பரேட் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில எம்ப்ளாயிஸ்கோட ஹெல்ப் மூலமாக வந்துட்டு எனக்கும் சில சப்போர்ட்ஸ் கிடைச்சிது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து நான் நிறையா கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸும் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 3.5 இயர்ஸாக வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனிஸ் ட்ரெயின் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் டீமுக்காக வந்துட்டு எஃபோர்ட் பண்ணி ஒரு டெவலப்பராகவும் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆஸ் எ டீம் லீடராக என்னால் வந்துட்டு ஒரு டீமையும் மேனேஜ் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் வந்துட்டு சம் கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸும் எடுத்துகிட்டு என்னால் பண்ண முடியுது. தென் அதுக்கப்புறமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறையா ட்ரைனிங்கும் வந்துட்டு இண்டிவிஜுவலாக என்னால் ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன அப்படின்னா கோட் டிபி அப்படின்ற ஒரு ஒரு கரியர் சர்வீஸ்லேருந்து நம்ம வந்துட்டு கோர்சஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கோர்சஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டியர் இருக்குது. ஸோ டியர் 1 பேசிஸில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக் சம்மந்தப்பட்ட எல்லா லாங்குவேஜஸ் கோடையும் நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு டச் பண்ணிடுவோம். அதாவது ஆக்சுவலாக நீங்கள் பிகினிங் வந்துட்டு கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் அ பிகினராக வந்துட்டு உங்களுக்கு சி கற்றுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் டெப்த்தாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதை வந்துட்டு கொஞ்சம் அடுத்த லெவலில் வந்துட்டு கோடு வந்துட்டு போடணும் அப்படின்னா C++. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தன் இருக்கு, ஜாவா இருக்கு, HTML CSS அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. தென் இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது வந்துட்டு ஒரு பேசிக் லெவல் கோர்சஸ்ல வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வெரி குட் டு லேர்ன். ரொம்ப எல்லாருக்கும் நீடடான மெனி டாபிக்ஸ் வந்துட்டு இந்த கோர்சஸ்ல உங்களுக்கு வந்துட்டு நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன, அந்த ப்ரோக்ராமை நான் இங்க எப்படி பண்ண போறோம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டெமோ யூஸ் பண்ணி கோடை எப்படி நம்ம கிரியேட் பண்றது, கோடை எப்படி நம்ம ரன் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ரொம்ப ஈஸியான வழியில வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் கோடிங் வந்துட்டு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக கொண்டு போகவும் வந்துட்டு இந்த டெமோ செஷன் நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் அவர் செஷன். ஓகே, ஜென்ரலாகவே எல்லாருக்குமே இந்த ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். ப்ரோக்ராமிங் அப்படின்ற போது என்னது இது உட்காந்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு நிறையா ஒரு கான்சென்ட்ரேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். எதுக்கு நம்ம ப்ரோக்ராம் அப்படின்ற பட் ப்ரோக்ராம் இல்லாமல் இப்போ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே ரன் ஆகாது. ஸோ நீங்கள் பேசிக்காக ஒரு சின்ன மளிகை கடையில் கூட பில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நீங்கள் வாங்குற ஸ்டாக்கை பில் போடுறத கம்ப்யூட்டரில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்யூட்டரோட யூசேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? இந்த கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்டா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ எவ்ரி ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நீங்க ரன் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆயிடும். ப்ரோக்ராம்னு சொல்றீங்கல்ல, ப்ரோக்ராம்னா என்ன? ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு என்னென்ன லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கு. ஒவ்வொரு சைட் ஆஃப் யூசஸுக்கும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டெக்னாலஜி நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலா இப்போதைக்கு நம்ம ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு டிவைஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு உனக்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன், அந்த வேலையை நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ அது வந்துட்டு நான் கொடுக்குற ஒரு இன்புட்டை வாங்கிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட்டை கொடுக்குற எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஏடிஎம் மிஷின் வந்துட்டு நம்ம கிளியரா சொல்லலாம். இப்போ நம்ம ஏடிஎம் மிஷின்ல என்ன பண்ணுவோம்,
என்கிட்ட வந்துட்டு ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். அதை நான் வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே நம்ம மேனுவலாக வந்துட்டு ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். அதை நம்ம கொடுத்தோன்னே வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட பின் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு மணி வித்ட்ரா பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற ஒரு ப்ராசஸ் வந்துட்டு அது நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். மணி வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்புட்டை கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விட்ராகல் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, இன்புட்னால உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிற எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பேஸ் பண்ணது தான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேங்களா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பேஸ்ல ஒன்று நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். சிம்பிளா புரியணும் அப்படின்றதுக்காக. மொபைல் ஆப்ஸ் சொல்லலாம், தென் அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் சொல்லலாம், கேம்ஸ் சொல்லலாம், இப்போ இருக்கிற ஏஐ சொல்லலாம், அதுக்கப்புறம் எம்எல் அப்படின்னு ஒன்று இருக்கு, மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த மாதிரி இல்லாத ஒரு இடமே வந்துட்டு ப்ரோக்ராமிங்க்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஏன் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ப்ரோக்ராம் ஏன் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும், நம்ம ஏன் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், அதனால என்ன யூஸ் அப்படின்னா, ஸோ ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிறான் அப்படின்னா அதை வந்துட்டு ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியராக பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேலைக்காக திரும்ப திரும்ப எவ்வளோ டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேன் வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சால் அது டயர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதே வேலையை வந்துட்டு ஒரு மெஷின் செய்யும்போது எஃபிஷியண்ட்டாகவும் ஸ்பீடாகவும் செய்ய முடியும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ஒரு விஷயத்த வந்துட்டு ப்ரோக்ராம் மூலமாக அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? எங்கெங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, ஆட்டோமேஷன் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மல்டிபிள் ஏரியாஸில் ப்ரோக்ராமிங் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நவடேஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராமிங்னு ஆனதுனால தான் நம்மளுக்கு என்ன வழி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் கற்றுக்க வேண்டிய மேண்டிட்டரி வந்துடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் கற்றுக்கிறது வந்துட்டு நம்ம ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மி ஆகுது. ஸோ அதனால ப்ரோக்ராம் கற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு போகுது. ஸோ இட் வாஸ் ஈஸி, பட் லேர்னிங் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்டபுளாக நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ் படிக்க போகிறீங்க, ஸோ சி ப்ரோக்ராம் படிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் ஜாவா படிக்க போகிறீங்க, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பைத்தன், C++ இருக்குது, HTML இருக்குது, CSS இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜுமே ஒவ்வொரு யூசஸுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. அதனால வந்துட்டு இதில் எல்லா லாங்குவேஜும் நான் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு நீடட் வந்துட்டு இப்போ ஏஐ வந்துட்டு ரொம்ப பீக் ஆனதுனால ஸோ ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுன்றது யூஸ்வல் ஆயிடுச்சு. இப்போ ஏஐ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நிறைய லாங்குவேஜ் இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ் எல்லாம் வச்சு ஏன் வந்துட்டு ஏஐ கிரியேட் பண்ணாம இப்போ கரண்ட்ல இருக்கிற லாங்குவேஜஸை வச்சு ஏஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு வெர்ஷன் அப்கிரேட் ஆக சாஃப்ட்வேரை என்ன பண்ணிக்கிட்டே வந்துச்சுன்னா அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை ஃபைன் பண்ண விதங்கள் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ற பட்சத்தில் இன்னொருத்தங்க வேற லாங்குவேஜை கண்டுபிடிச்சாங்க. அதை ஃபைன் பண்ணி அதுல வந்துட்டு டெக்கா இருந்த ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ஐடியாவை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஏஐ வந்துட்டு டெவலப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எலாபரேட் பண்ண கத்துக்கணும். ஸோ அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு கோடிங்கோட நாலேஜும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஃபியூச்சரும் ரொம்ப பெட்டரா இருக்கும். சரி, ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த ஒவ்வொரு லாங்குவேஜோட யூசஸ் என்ன, இப்போ இவ்வளோ லாங்குவேஜ் படிக்கிறோம், இப்போ இந்த லாங்குவேஜ் ஏன் படிக்கணும், இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிற பட்சத்தில் நம்ம அந்த லாங்குவேஜை வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம், ஒவ்வொரு லாங்குவேஜும் எதுக்காக கிரியேட் பண்ண போறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம படிக்க போற லாங்குவேஜ் வந்துட்டு சி லாங்குவேஜ் தான் வந்துட்டு இந்த சிலபஸ் படி நம்ம படிக்க போறோம். சி லாங்குவேஜ் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, அதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் லாங்குவேஜ் ஃபார் எனி லாங்குவேஜ். ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சிஏ படிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த சில இருந்து கிரியேட் ஆன ஒவ்வொன்றையும் வந்துட்டு உங்களால ஈஸியா கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க வந்துட்டு பெரிய லாங்குவேஜ் எல்லாம் படிச்சுட்டு சி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் அந்த டிஃபரன்ஷியேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா இனிஷியலா கண்டுபிடிக்கப்பட்ட லாங்குவேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான ஒரு லாஜிக்ஸ்லாம் வந்துட்டு எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பிகினிங்ல இருந்து மேல போகும்பொழுது தான் ஒவ்வொன்றா கிளியரா புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சி ப்ரோக்ராம் படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது வந்துட்டு ஆக்சுவலா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஊப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை தாண்டி சில வந்துட்டு பெருசா எதுவுமே பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ அதோட அப்கிரேடா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஊப்ஸ் கான்செப்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை ஃபைன் பண்ணாங்க. இந்த சி பிளஸ் பிளஸ் கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க ஃபியூச்சர்ல மேபி படிக்கலாம். பிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட எம்பெடட் சிஸ்டம். அப்போ நம்மளுக்கு ரிமோட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில ஒர்க் ஆகும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாமே வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வந்துட்டு கோடிங் சம்மந்தப்பட்டது வருதோ அங்கெல்லாம் இனிஷியலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா சி பிளஸ் பிளஸை வந்துட்டு கொஞ்சம் டெவலப்ட் பண்ணி யூஸ் பண்ணாங்க. அதனால வந்துட்டு அந்த இடத்துல சி பிளஸ் பிளஸ் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தன். ஓகே, இந்த பைத்தன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் பைத்தன் வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜாக இருக்கும், பைத்தனால ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு பைத்தன் வந்துட்டு மற்ற லாங்குவேஜில் வந்துட்டு கொஞ்சம் லார்ஜர் தென் நம்பர்ஸ் ஆஃப் லைன் கோட் எழுதுறத மாதிரி நம்ம எழுத மாட்டோம். பைத்தனில் கொஞ்சம் ஈஸியாக தான் எழுதிப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இப்போ ஃபைன் பண்ணியிருக்கப்பட்ட ஏஐ அண்ட் எம்எல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பைத்தானை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி பண்ணப்பட்டது தான். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டடாக வந்துட்டு சில விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த இடத்துல, தென் ஆட்டோமேஷன் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயும் வந்துட்டு பைத்தன் ரொம்ப ஸ்மார்ட்டராக ஒர்க் பண்ணலாம். அதனால வந்துட்டு நம்மளுக்கு பைத்தான் தேவைப்படும். சரி, ஜாவா என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன். என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் தான் என்ன? ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ், இஃப் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜோஹோ எடுத்துக்கலாம், தென் அதுக்கப்புறம் டிசிஎஸ் எடுத்துக்கலாம், சிடிஎஸ் எடுத்துக்கலாம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் டிசிஎஸ் அப்படின்றது, காக்னிசன்ட் அப்படின்றது சிடிஎஸ் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு எம்என்சி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ். ஸோ கம்பெனி வந்துட்டு ரொம்ப வைட் ரேஞ்சஸ் ஆஃப் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்க கம்பெனிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கிறதுனால தான் அவங்களை நம்ம வந்துட்டு எம்என்சிஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு எம்ப்ளாயிஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக வந்துட்டு ஒரு சர்டைன் பீப்புளுக்கு தனி இஆர்பினா வந்துட்டு அது ஒரு கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் டெக்கு. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாவா. ஸோ எங்கெல்லாம் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், பெரிய அமௌண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் லாங்குவேஜ். பேக் எண்ட் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு ஒர்க் ஆகிற மெத்தட் வந்துட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பட் அந்த கோடு எழுதி ரிட்டர்ன் பண்ற லாஜிக்ஸை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்ணில் பார்க்க முடியாது. அதனால வந்துட்டு அதெல்லாம் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். இதுல நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் இருக்கிற யூஐ அண்ட் யூஎக்ஸ் அப்படின்ற ரெண்டு போர்ஷன் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்க முடியும், நம்ம அதை யூஸ் பண்ணியும் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒன்று சொல்கிறேன். பேக் எண்ட்னா என்ன, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன. நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஜிமெயில் வந்துட்டு லாகின் பண்ணும் பொழுது
அவங்களுக்கான இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு ரெக்வயர்டா இருக்கும். நீங்க இந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு குடுக்கறதுக்காக ஒரு பேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்க கண்ணுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு உங்களோட ஃப்ரண்ட் எண்ட். இதுல பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி வந்துட்டு கெட் பண்றதுக்காக ஒரு பாக்ஸ் ஆஃப் இன்புட் இருக்கும். அதே மாரி பாஸ்வேர்ட கெட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்புட் பாக்ஸும் ஒண்ணு இருக்கும். கீழ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது, நீங்க குடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு வெரிஃபை பண்ணப்படும். அது நீங்க தான் உங்களோட இமெயில் ஐடிக்கு இந்த பாஸ்வேர்டு தான் நீங்க செட் பண்ணியிருக்கீங்க. இமெயில் ஐடி நீங்க கரெக்ட்டா தான் குடுத்துருக்கீங்க. அதுக்கேத்த பாஸ்வேர்டு தான் நீங்க குடுத்துருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்கள என்ன பண்ணும் அப்படின்னா, லாகின் பண்ண அலோவ் பண்ணி உங்கள இன்பாக்ஸுக்கு மூவ். ஓகே. ஸோ, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பட்டன் இருக்கிறது, அந்த இன்புட் பாக்ஸ் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க இன்புட்ட வந்துட்டு குடுத்துட்டு, லாகின் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ண உடனேயும், உங்களோட இன்பாக்ஸ் ஓப்பன் ஆகுறதுக்கு பின்னாடி நடக்கிற வொர்க் இருக்கு பார்த்தீங்களா? அத உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, கண்ல பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ, இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ, ஒரு டெக்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அத ஒரே நாள்ல பார்த்தா கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு ப்ரோகிராம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரோகிராம பொறுத்தவரைக்கும் எப்பவுமே 2 ஸ்டெப்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை நீங்க பண்ணல அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகும். இது ஜென்ரலா ப்ரோகிராமிங்ல மட்டும் கிடையாது. நான் பர்சனலாவும் எல்லா விஷயத்துலயும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்றத அப்புறம் தான் நம்ம யோசிக்கணும். நம்ம எடுத்தோனயுமே சொல்யூஷன் யோசிச்சுட்டு, அத கொண்டு போய் இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண நெனைச்சோம்னா முடியாது. ஓகே. எவ்ரி ப்ராப்ளம் நீட்ஸ் எ டிஃபரண்ட் சொல்யூஷன். இது ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் ஒரு ப்ரோகிராம், ஒரு சின்ன ஒரு லாஜிக் தான்ப்பா சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஆட் நம்பர், ஈவன் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு 10 நம்பர் எழுதிக்கிறேன். இதுல எதெல்லாம் ஆட் நம்பர், எதெல்லாம் ஈவன் நம்பர் அப்படின்றது எனக்கு பார்த்தோனே தெரிஞ்சிரும். இதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு வந்துட்டு செகண்ட் டேபிள் வந்துட்டு ரொம்ப கிளியரா தெரியும். அதனால வந்துட்டு நான் டக்குன்னு மனப்பாடம் பண்ணிப்பேன். இதுவே கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லாஜிக்கை கம்ப்யூட்டருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். என்னன்னு சொல்லிக் கொடுக்கலாம்? இப்போ ஒரு நம்பர், அந்த நம்பரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2 ஆல டிவைட் பண்றேன். எனக்கு 2 ஆல டிவைட் பண்ணும் பொழுது அந்த நம்பரோட ரிமைண்டர் வந்துட்டு எனக்கு ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர்னு சொல்லலாம். 0ன்னு வரலன்னா நான் என்ன சொல்லலாம்? அதை ஆட் நம்பர்னு சொல்லலாம். இப்போ நான் இதை ஒரு பேப்பர்ல அழகா ரிட்டனா எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு சினாரியோ வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ இதையே நான் வந்துட்டு கோடிங்ல கூட்டு போயிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணனா ரொம்ப ஈஸியரா இருக்குமா? புரியுதுங்களா? ஸோ என்னைக்குமே ஒரு இன்புட்டை நம்ம என்ன வாங்கணும் அப்படின்றத முன்னாடி முடிவு பண்ணணும். அந்த இன்புட்டுக்கு நம்ம என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸோட வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு கோடிங்கை இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எடுத்தோன்னையுமே நான் பெருசா லாஜிக்குள்ளெல்லாம் போக விரும்பல. பேசிக்கான ப்ரோக்ராம்ல இருந்து நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தானோட பேசிக்ஸ் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை வந்துட்டு பைத்தான் ஃபைலா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் லேட்டர். ஸோ நீங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள வந்தீங்கன்னா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இங்க நான் கோட் போட்டு அவுட்புட் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் கோட் எப்படி போடலாம் அப்படின்னா ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோட் போட முடியும். ஸோ எப்படி வந்துட்டு நான் ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்க பிளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். எனிதிங் அந்த நேம் யூ கேன் கீப் இட். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்துட்டு நேம் வந்துட்டு இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற ஃபார்மட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும். நான் என்ன சொன்னேன்? ஒரு பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்றேன்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால .py அப்படின்னு நான் வந்துட்டு மென்ஷன் பண்ண உடனே இங்க பாத்தீங்களா இந்த ஒரு சிம்பிள் வந்திருக்கு. இந்த சிம்பிள் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பைத்தனோட சிம்பிள். ஓகேங்களா? புரிஞ்சுதா?
இப்போ நான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி ஒரு பைத்தன் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்துட்டு சம்திங் ஃபர்ஸ்ட் இதுல எப்படி அவுட்புட் பார்க்கலான்றதுல இருந்து ஒரு சின்ன டெமோவா ஸ்டார்ட் பண்ண போறேன். இங்க பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்துட்டு ஒரு சி பிராக்கெட் போட்டுட்டு, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ஹலோ வெல்கம் டு பைத்தன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா இதை நான் வந்துட்டு எப்படி அவுட்புட்ல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மெயின் ஆப்ஷனை சொல்லிடுறேன். இதுதான் டெர்மினல்னு சொல்லுவாங்க. இந்த டெர்மினல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூ வேஸ்ல வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்க மெனு மாதிரி இருக்குங்களா, 3 பட்டன், இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். தென் அதுக்கப்புறம் இதுல நியூ டெர்மினல் அப்படின்ற ஒன்றை வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த பாக்ஸ் நான் வந்துட்டு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதுக்குள்ள வந்துட்டு எனக்கு இந்த கர்சர் வந்து நிக்குது. இப்போ நான் எப்படி இந்த பைத்தான் ஃபைலை ரன் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ரொம்ப ஈஸி தான். பைத்தன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஃபைலுக்கு ஒரு பேர் வச்சோம் பார்த்தீங்களா, index.py அப்படின்றத, அதை நீங்க இங்க கொடுக்கணும். index.py இப்படி கொடுத்துட்டு நீங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வெல்கம் டு பைத்தன் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு அவுட்புட்டா நீங்க வந்துட்டு ஒரு ஆன்சரை கண்ணில் பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடும். ஸோ திஸ் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா பாருங்க, இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது ஒரு லைன்ல வரும், இது ஒரு லைன்ல வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்புட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மெத்தடை நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி 2 லைன்ல வந்துருச்சு. ஆக்சுவலா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஒரு லாஜிக்கை மேலே கீழே ரன் பண்ணணும், ஸோ இப்படிதான் ரன் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. நீங்க வந்துட்டு அந்த லாஜிக்கை கரெக்டா கொடுத்தாதான் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு அது நடக்கும்னு நான் சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது மேலே கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எப்படி லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பைத்தான்ல இருக்கிற ஒரு இன்பில்டு ஒரு வேலை. ஓகேங்களா? இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எவ்ரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கடைசியிலையும் இந்த இடத்துல கமா எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிருக்கோம். இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னாப்பா, நல்லா பாருங்க, டிஃபால்ட்டா \n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கேப் கீயை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்க எஸ்கேப் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோணும். எஸ்கேப் கீன்றது ஒன்றும் கிடையாது. இந்த \n மீனிங் என்ன அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது அடுத்த லைன் போறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்னா \n. இந்த \n மீனிங் என்னன்னா, அடுத்த லைன் கோடு போறதுக்கு முன்னாடி கர்சர் வந்துட்டு நியூ லைனுக்கு மூவ் ஆயிடணும் அப்படின்னு அர்த்தம். அப்பனா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த லைன் போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னு வந்துட்டு அதுக்கு மீனிங். இதை நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாவே வந்துட்டு அது அங்கதான் இருக்கும். நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் வரும். நீங்க வேணா மறுபடியும் நான் ஒரு டைம் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் மறுபடியும் பைத்தான் index.pyன்னு கொடுத்துட்டு நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொடுத்தாலும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகுது, கொடுக்கலனாலும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இது 2 லைன்ல பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த எண்டில் இருக்கிற \n நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, திரும்ப போய் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். நல்லா பாருங்க. ஸோ எனக்கு என்ன நடக்கும்ட்டு, இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, ஹலோ வெல்கம் டு பைத்தான், திஸ் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்ற ரெண்டுமே எனக்கு ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு.
இப்ப புரிஞ்சுச்சுங்களா? ஏன் வந்துட்டு இந்த லைன்ல இருந்து இது இந்த லைனுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ நார்மல் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஜஸ்ட் அவுட்புட்டை ஷோ பண்ற இடம் தான். பட் அதுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய லாஜிக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல செப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிபி அப்படின்ற ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு மல்டிபிள் ஒரு ஸ்ட்ரிங் ஷாப் எடுத்து பிரிண்ட் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் ஹலோ வெல்கம் டு பைத்தன் அப்படின்றத கொடுத்துட்டு பக்கத்துலயே வந்துட்டு இதையும் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஹலோ வெல்கம் டு பைத்தன் அப்படின்றத கொடுத்துட்டு திஸ் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா கமா கொடுத்து நம்ம இப்படிதான் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் 2 கண்டென்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. இந்த கண்டென்ட் கமா இந்த கண்டென்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் கொடுத்த இந்த கமா எனக்கு வரணும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே வராது. அதுக்கான காரணம் என்னன்றது நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அவுட்புட்டை பார்த்துருவோம். ஸோ பைத்தன் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் டாட் பிஒய் இப்படி நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வெல்கம் டு பைத்தான் திஸ் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல கமா மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த காமா என்ன பண்ணும் அப்படின்னா இது போயிட்டு இந்த இடத்துல ஸ்பேசஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி இது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரலாம். கரெக்டுங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு போகும்போது வந்துட்டு எண்ட் அப்படின்றது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு செப்பரேஷன் அதாவது எஸ்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு இதை நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆக்சுவலா இதுல வந்துட்டு டிஃபால்ட்டாவே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல ஒரு ஹைஃபன் வரட்டும்னு கொடுத்துருக்கேன். அதாவது இதுவும் இதுவும் பிரிண்ட் ஆகும்போது நடுவுல ஒரு ஹைஃபன் மட்டும் வரணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பைத்தன் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் டாட் பி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைஃபன் வந்துடும். ஸோ இங்கே கொஞ்சம் புரியுதுங்களா? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன விஷயம் இருக்கு, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா புரியுதா? எதனா டவுட் இருக்குங்களா? திங்க் ஸோ எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமை வச்சு ஒரு சின்னதா ஒரு கேம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கேமிங் அப்படின்ற போது எல்லாருக்குமே ஈஸியா பிடிக்கும். அதனால வந்துட்டு ரொம்ப பெருசா லாஜிக்கலா போட்டு யாரையும் நான் குழப்பலாம் விரும்பல. சிம்பிளா ஒரு சின்ன லாஜிக் என்ன அப்படின்னா ஒரு ட்ரெஷர் ஹண்ட் கேம் மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரெஷர் ஹண்ட் கேம்னா என்ன சார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நீங்க 1ல இருந்து 5க்குள்ள வந்துட்டு ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? 1ல இருந்து 5க்குள்ள எதனா ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு எதனா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இல்லைன்னா வந்துட்டு நானே டேரக்டா என்ன பண்றேன், நீங்க நினைச்சுக்கிட்ட நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ அதை வந்துட்டு ஒரு கேமா பண்ணா எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ அந்த நீங்க 1ல இருந்து 5ல இருந்து ஒரு ரேண்டமான ஒரு நம்பர் நினைச்சிருப்பீங்க. கரெக்டா? இந்த அந்த ரேண்டமான நம்பர் நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அதை வந்துட்டு நீங்க இந்த நம்பர் தான் நினைச்சிருப்பீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லும்போது அதை நீங்க கரெக்டா தப்பா அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க. இதுதான் பேசிக் லாஜிக். ஓகேங்களா? இப்போ இந்த 1ல இருந்து 5 வரைக்கும் ரேண்டம் நம்பர் நீங்க மனசுல நினைச்சுக்கிறீங்க. கரெக்டா? அதே வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு மனசுல எப்படி நினைச்சுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் பெருசாலாம் பண்ண தேவையில்லை. ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசுல ரேண்டமா நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் நினைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ரேண்டம் நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். கண்டெய்னர் மாதிரி. ஓகேங்களா? அந்த வேல்யூ அதுக்குள்ள வச்சிருந்தோம்னா தான் அதை நம்ம எடுத்து காட்ட முடியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன்.
இதோட மீனிங் எல்லாம் நம்ம கிளாஸஸ் பார்க்கும்போது ஒவ்வொன்றா பார்ப்போம். தென் 1,5 1லேருந்து 5க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு, கம்ப்யூட்டரை நினச்சிக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு நம்பர் சொல்லிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இன்புட்டை கொடுக்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் தான் வந்துட்டு கம்ப்யூட்டர்னு நினச்சிக்கோங்க. நான் வந்துட்டு கம்ப்யூட்டர், அதாவது நீங்கள் சொல்கிற ஆன்சரை ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, ட்ரெஷர் ஹண்ட் கேம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நான் ஒரு நம்பர் சொல்லணும்னு சொன்னேன்ல, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த நம்பர் சொல்ல போறேன். அது எப்படி வந்துட்டு நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, நான் வந்துட்டு இதுதான் அந்த நம்பர்ன்னு சொல்லி நான் சொல்லணும். கரெக்டா? அப்போ நான் இந்த இடத்துல என்ன ஆயிடுறேன் அப்படின்னா, யூசர் ஆயிடுறேன். சிஸ்டமுக்கு நான் இன்புட்டை கொடுக்க போறேன். சரிங்களா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, நான் கெஸ் பண்ண போறதுனால கெஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டு இன்புட். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு நம்பரை டைப் பண்ண போறேன். அது நான் வந்துட்டு டைப் பண்ணணும் அப்படின்றதுனால சும்மா டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கெஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் கொடுத்த நம்பரும் சிஸ்டம் ஒரு நம்பர் நினைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரும் சேமா அப்படின்றத செக் மட்டும் பண்ண போறேன். ஸோ இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு கெஸ்ஸும் சீக்ரெட் நம்பரும் சேமா அப்படின்னு நான் சர்ச் பண்ணா போதும். அப்படி எனக்கு சேமா இருந்தா நான் என்ன பண்ணிடலாம், கப்பை அடிச்சிடலாமா? ஸோ அதே தான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ட்ரெஷர் ஃபவுண்ட் கொடுத்துருவேன். அப்புறம் ட்ரெஷர் ட்ரெஷர் ஃபவுண்ட். இஃப் இன் கேஸ் நான் தப்பா சொல்லிட்டேன்னா நீங்க எனக்கு கப்பை அடிச்சிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ பிரிண்ட்ல நீங்க கண்டுபிடிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ராங் கெஸ். ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். ஓகே, நீங்க ஒரு நம்பரை நினைச்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு நம்பரை கொடுக்குறேன். நான் வந்துட்டு 2ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்களா ராங் கெஸ்ன்னு வந்துருச்சா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ திரும்ப நான் ரன் பண்ணுறேன். திரும்ப 2னே கொடுக்குறேன். திரும்ப ராங் கெஸ்ன்னு வருது. திரும்ப நான் வந்துட்டு 2ன்னு கொடுக்குறேன். திரும்ப ராங் கெஸ்ன்னு வருது. திரும்ப 2 கொடுக்குறேன். திரும்ப ராங் கெஸ்ன்னு. திரும்ப 2 கொடுத்து பார்க்கலாம், ராங் கெஸ். இப்போ 3 கொடுத்து பார்க்குறேன், ராங் கெஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ கேசஸ் வேணா கொண்டு போய்க்கலாம், எவ்வளோ கேசஸ் வேணா கொண்டு வந்து வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி ஒரு கேம் வந்துட்டு நம்ம விளையாடலாம். எவ்வளோ நம்பர் கெஸ் பண்ணாலும் என்னால் கெஸ் பண்ண முடியல. தென் எனி டைம் இஸ் ராங். ட்ரெஷர் ஃபவுண்டுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்க எவ்வளோ டைம் கெஸ் பண்ணாலும் நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா தப்பு தப்பா தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்போ நீங்க நினைக்கிறதும் நான் சொல்றதும் கரெக்டா வருதோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேம் எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு கேமிங் வச்சு கூட நம்மளால கோடிங்கை வந்துட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கோடிங் வந்துட்டு நம்ம ஜாலியா படிச்சோம்னா ஜாலியா இருக்கும், கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகும். பட் அட் த எண்ட்ல நம்ம திரும்ப திரும்ப பழக பழக கோடிங் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு க்ளோஸர் ஆயிடும். ஸோ எல்லா ஏரியாலையும் கோடிங் அப்படின்றது டெஃபினட்டா இருக்கிற ஒரு மேண்டிட்டரி ஒன்னா போயிடுச்சு. எல்லா ஃபீல்டுலையுமே சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றாங்க. எல்லா ஃபீல்டுலையுமே வந்துட்டு மெஷின்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் பண்றாங்க. எல்லா ஃபீல்டுலையுமே வந்துட்டு சிசிடிவி மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால என்னைக்குமே வந்துட்டு ஐடி வந்துட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. கோடிங்கையும் அதே மாதிரி தான் நம்மளால மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிரிச்சு எடுக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்றது மூலமா கோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸியர் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஐ திங்க் ஸோ ஹோப் நான் எடுத்தது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன்.